தோசை செய்கிறதுக்கு எப்போ எடுத்தாலும் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நெய் தோசை ஒன்று கட்டாயமாக வேணும். அதுவும் நெய்யில் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை நல்லா முருவ வச்சு பெரட்டி எடுத்தால் சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும். சாப்பாடு எப்படியுமே சமைச்சா மட்டும் போதா, அதை எப்படியுமே டேஸ்ட்டாக சமைக்கிறதுக்கும் அதை காம்பினேஷன் சரியாய்க்கிறதுக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். என்னையை பொறுத்தவரையில் லேடிஸ் கிட்ட கட்டாயம் 3 அம்சம் மிக்கணும். ஒன்று வந்து குக்கிங் நல்லா தெரிஞ்சிக்கணும், அடுத்தது பிளான்டிங்கால் மினமாலும் மிக்கணும், அடுத்தது சோயிங் ஈக்கணும். இது 3ம் எனக்கு தான் கட்டாயமாக லேடிஸ் கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன திறமைக்குது, என்னென்ன நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, நல்லா குக் பண்ணுவீங்களா, நல்லா பிளான் பண்ணுவீங்களா, இன்னும் என்ன வித்தியாசமான விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் தோசை செஞ்சது எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட நெக்ஸ்ட் டேவுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களோட எண்ணமெல்லாம் நிறைய இருக்குது, அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம். ஸோ அதுவளுக்கும் சேர்த்து இன்றைக்கி தோசை செஞ்சு அவங்களுக்கும் கொடுக்குறதுக்கு தான் செஞ்சேன். பக்கத்து வீட்டாரோட உறவை கட்டாயம் பேணி நடக்கணும் தான். உங்களோட பக்கத்து